மலரின் காலக்குரலை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். காலக்குரலானது முதலில் ராவணனை பற்றிய செய்திகளை தகுந்த ஆதாரங்களுடன் சொல்ல விரும்புகிறது. நாகரிகமற்ற மனிதர்களே ராட்சதர்கள். அந்த வகையில் ராவணன் என்னும் மகா சக்கரவர்த்தியை ஒரு சராசரி மனிதனாக முதலில் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறது. அவன் மனிதனா, அன்றில் மிருகமா? அவன் ஒரு மனிதன் என்பது பலரும் அறிந்ததே. இவன் ரேதாயுகத்தில் பல குழுக்களை கொண்ட அசுரகுலத்தில் உதித்த ஒரு அரக்கன். நாகர், யக்கர் போன்று ஒரு அசுர இனத்தவரிடையே தோன்றிய அரசன். ஒவ்வொரு இனத்தைப் போலவே இந்த ராட்சத இனத்திற்கும் கடமை இருந்தது. எனவே ராவணனும் தனக்குரிய சுயதர்மத்தை கடைபிடித்தான். பொதுவாக ராவணன் என்பவன் ஒரு அரசனாக, சகல கலைகளிலும் வல்லவனாக, இந்திரர், கிண்ணரர், கந்தர்வர், யக்ஷர்கள் என மூவுலகத்தவரையும் அடிபணிய வைத்த வீரனாக, பல அழகிய பெண்களை தனக்கு சேவகம் செய்ய வைத்த பேராண்மை மிக்கவனாக ஒரு சாராரும், அகங்காரம் மிக்கவன், யாருக்கும் அடங்காதவன், காமுகன், பிறர் மனைவியை தூக்கி வந்ததனால் தானும் அழிந்து தன் அரக்கர் குலத்தையும் அழித்தவன் என இன்னொரு சாராரும் பேசுவதையும் எழுதுவதையும் காணலாம். காலக்குரலானது அவனை ஒரு சாதாரண மனிதனாக, குடும்பத் தலைவனாக, ஆண்களுக்கே உரித்தான உணர்வுகளை கொண்டவனாக அறிமுகம் செய்கிறது. இராமாயணத்தில் ராமனோ அவதார புருஷன். அவனுக்குரிய நற்குணங்களை எடுத்து சொல்வது என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ராவணன் அப்படிப்பட்டவன் அல்ல. தனது அரக்கர் இனத்தவருள்ளே மிகப்பெரிய அறிவி ஜீவி என பெயர் பெற்றிருந்தாலும் விஸ்ரவ என்னும் முனிவருக்கு மகனாக பிறந்து 4 வேதங்களையும் கற்றபோதும் தன்னை ஒரு முனிவரின் நிலைக்கு கூட உயர்த்தி கொள்ள விரும்பவில்லை. அந்த வேதங்களின் வழி நின்று வாழவும் விரும்பவில்லை. அவன் எவ்வாறு இருக்க விரும்பினானோ அவ்வாறே இருந்தான். அதாவது ராவணனாகவே இருந்தான். எதற்காகவும் யாருக்காகவும் அவன் தன்னை சமரசம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ராட்சத பெண்களுக்கு மட்டுமல்ல, ராட்சதர்களுக்கும் அவனால் பல நன்மைகள் கிடைத்தன. தன்னை சார்ந்தவர்களை அவன் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தான். ஆனால் தன்னை எதிர்த்த எல்லோரிடமும் போர் புரிந்தான். அதற்கு அவன் கூறும் காரணம், எதிரியுடன் சமாதானம் செய்து கொள்ள முடியாதது என் பிறவி குணம். ஒருவனின் சுபாவத்தை விளக்க எவனால் முடியும் என தன் பாட்டனாரான மால்யமானிடம் கேட்கிறான். இதற்கெல்லாம் காரணம் அவன் தன் புத்தியின் மீதும் புஜபலத்தின் மீதும் கொண்ட அபரிவிதமான நம்பிக்கையே ஆகும். எனவேதான் ஒரு சமயம் கைலாய மலையை பெயர்த்தெடுத்து வந்து இலங்கையில் வைக்க தீர்மானித்து அதனை பெயர்த்தெடுக்கும் பொழுது சிவனின் சக்தியானவர் மிகவும் பயந்து போய்விட்டதனால் அவர் கோபம் கொண்டு, ஒரு பெண்ணால் உனக்கு மரண பயம் உண்டாகும் என சாபமிட்ட போதும் சீதையை தூக்கி வர வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடவில்லை. அவனிடம் ஒரு சாதாரண மனிதனாக அகங்காரமும் பிடிவாதமும் இருந்தது. இவையே அவனை வீழ்த்தின. எனினும் அவன் கொஞ்சம் யோசித்திருக்கலாம். ஏனென்றால் கோடிக்கணக்கான கருப்பின மக்களின் தலைவிதி அவன் கையில் தான் இருந்தது. ஒரு தலைவனாக அவன் ராமனை ஒரு அவதார மனிதன் என அடையாளம் கண்டிருக்க வேண்டும். ராமனை ஒரு சாதாரண மாடன் என எண்ணியதே அவன் சறுக்கலுக்கு காரணமாகிவிட்டது. சிறந்த நிர்வாகியாக இந்தியாவின் தென்பகுதியையும் இலங்கையையும் அரசாட்சி செய்து தென்னவன் என்னும் பெயரை பெற்றவன் ஒரு அரசனாகத்தான் சிந்தித்திருக்க வேண்டும். எனினும் ஒரு சராசரி மனிதனைப் போன்று தன் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து விட்டான். ராவணன் தனக்கு பிரியமான பெண்களை கவர்ந்து வந்திருந்தாலும் மண்டோதரிக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தான். பார்க்கப்போனால் அவனது பலவீனமே காமமாக இருந்தது. எனினும் மண்டோதரி மீதுள்ள அவன் காதல் என்றுமே குறைந்ததில்லை. அவளின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இலங்கையின் முதல் குழந்தை வைத்திய நூலான குமாரதந்திரம் என்ற நூலை எழுதினான். ராவணன் இறந்தபோது மண்டோதரி அழுகையினூடே சீதையை அவன் அபகரித்து வந்தது புத்தியில் ஏற்பட்ட மந்தத்தாலே அல்லாமல் தான் மற்றவர்களை விட அழகிலோ புத்திசாலித்தனத்திலோ குறைந்தவள் என்று ராவணன் நினைக்கவில்லை என்று கூறி புலம்புகிறாள். தாரத்தை போன்றே தாய் கைகேசியின் மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் கொண்டிருந்தான். தட்சிண கைலாயம் என்று அழைக்கப்படும் இலங்கையில் உள்ள திரிகோணேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் சிவனை தரிசித்து வழிபட ஆசை கொண்டிருந்தார் கைகேசி. ஆனால் ராவணன் தன் தாயின் ஆசையை பூர்த்தி செய்ய 2 முறை முயற்சி செய்தும் முடியாமல் போனது. வயது மூப்பு காரணமாக அவரால் மலை ஏறி தரிசிக்க முடியவில்லை. நிறைவேறாத அந்த ஆசையுடனேயே இறந்தார். எனினும் தன் தாயின் ஈமக்கிரியையாவது கோவிலின் அருகே நிறைவேற்ற வேண்டும் என நினைத்து
7 வெந்நீர் ஊற்று கிணறுகளை அமைத்து இறுதிக் கடனை நிறைவேற்றினான். இன்றும் அக்கிணறுகள் கன்னியா என்னும் பகுதியில் நல்ல நிலையிலேயே தூர்ந்து போகாமல் இருக்கின்றன. ஏனைய தன் குடும்ப அங்கத்தவர்களான தனது சகோதர சகோதரிகளை மட்டுமல்ல, தனது அத்தனை உறவினர்களையுமே நேசித்தான். இன்றைய அரசியல்வாதிகளைப் போல் எல்லோருக்கும் அரசில் ஏதோ ஒரு பதவி வழங்கினான். பிரகஸ்தன், சுமாலி, மாரீசன் போன்றோர் இவனது அரசாங்கத்தின் ஆலோசனை குழுவில் இருந்தனர். உடன்பிறப்புகளுள் சூர்பனகை மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். இராமாயணத்தில் ராவணனின் இரத்த உறவினர்களாக 2 பெண்கள் முதன்மைப்படுத்தப்படுகின்றனர். ஒருவர் சூர்பனகை, இன்னொருவர் திரிசடை. சூர்பனகை பிறவியிலேயே அழகற்றவள். பார்ப்பதற்கு மிகவும் வயதானவளாக இருந்தாள். பருத்த வயிறு, உடலெங்கும் சுருக்கம் நிறைந்து வெளுத்த முடியுடன் காணப்பட்டாள். பார்ப்பதற்கு பயங்கரமானவளாக இருந்தாலும் தன் தங்கைதான் அழகானவள் என்று நினைத்திருந்தான். எனினும் சூர்பனகை தன் பகைவனான வித்யுத் ஜீவனை திருமணம் செய்து கொண்டதை அவன் விரும்பவில்லை. எனினும் பின்னொரு நாளில் வித்யுத் ஜீவன் ராவணன் கையால் கொல்லப்பட்ட போது, என் கணவனை கொன்று என்னை விதவையாக்கி விட்டாயே என்று கண்கலங்க, அதனால் மிகவும் மனம் வருந்திய ராவணன் போர் வேகத்தில் நண்பர் பகைவர் தெரியவில்லை என சமாதானம் செய்து, உன் மனத்துயரம் மாற தண்டகாரண்யத்தின் ஆட்சியை உனக்கு தருகிறேன் என கூறி சகோதரனிடமிருந்த ஆட்சி பிரதிநிதித்துவத்தை தங்கைக்கும் சேர்த்து கொடுத்தான். ஆனால் இவளே அவனது வீழ்ச்சிக்கு தொடக்க புள்ளியாகிவிட்டாள். தன் கணவனை கொன்றதற்காக ராவணனை பழிவாங்கவும் ராமனை தான் சேர வேண்டும் என்ற எண்ணத்தாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ள ஒரே வழி சீதையை ராமனிடமிருந்து அகற்றுவதே என்று எண்ணி, சீதையை உனக்காக தூக்கி வர முயன்றேன், அதற்காக என் மூக்கை அறிந்து விட்டார்கள் என்னும் வார்த்தையை உண்மையென நம்பி அவள் மீதுள்ள பாசத்தாலும் நம்பிக்கையாலும் மரணம் வரை சென்றான் ராவணன். அகம்பனன் என்பவன் மூலம் தண்டகாரண்ய யுத்தம் பற்றியும் கரதூஷணர்களுடன் 14,000 வீரர்களும் கொல்லப்பட்டனர் என அறிந்து ராமனுடன் போருக்கு தயாராகிய போது மாரீசன் தக்க காரணங்களை கூறி தடுத்து விடுகிறான். என்ற போதிலும் தங்கையின் பேச்சே அவனை வீழ்ச்சிக்கு அழைத்துச் சென்றது. யுத்தம் என்ற முடிவை எடுத்தபின் அவன் எதற்காகவும் பின்வாங்கவே இல்லை. அது அவன் குணம். பொதுவாக ராவணன் தன் உறவினர்களை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டே வைத்திருந்தான். சுருக்கமாக கூறினால், அவன் தன் உறவினர்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் இவனது தம்பி விபீஷணனின் மகளான திரிசடை இவனுக்கு விசுவாசமாக இருக்கவில்லை. சீதைக்கு ஒரு நல்ல தோழியாக இருந்து ராவணனுக்கு துரோகத்தையே செய்தாள் என்பது அவள் கண்ட கனவே கூறும். அவள் கண்ட கனவானது திருமகள் விளக்கு ஒன்றினை ஏந்தி ராவணன் மனையிலிருந்து வெளிப்பட்டு விபீஷணன் கோயிலில் அடியெடுத்து வைத்ததாக வருகிறது. இது ஆட்சி மாறும், ராவணன் வீழ்வான் என்பதையே உணர்த்துகிறது. அதேபோல் கும்பகர்ணன் மீது என்றுமே அவனுக்கு தனிப்பிரியம் இருந்தது. எத்தனையோ ஆலோசனைகள் சொல்லியும் ராவணன் கேளாததைக் கண்ட கும்பகர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க போருக்கு போகிறேன் என்ற பொழுது ராவணனது 20 கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்ததாம். விபீஷணன் ராவணனை ராமனிடம் காட்டிக் கொடுத்தான் என்ற போதும் சிறு தண்டனை கூட விபீஷணனுக்கு அவன் அளிக்கவில்லை. அவன் மீதிருந்த அன்பினாலேயே எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டான். தன் பிள்ளைகளான 6 இந்திரஜித்திடமே மிகுந்த பாசம் வைத்திருந்தான். தன் தம்பியான கும்பகர்ணன் இறந்ததை கேள்வியுற்ற பொழுது நான் இனி எப்படி வாழ்வேன் என்று புலம்பியவன் இந்திரஜித்தின் மரணச் செய்தி கேட்டு அவன் இறப்புக்கு காரணமே சீதைதான் என்று முடிவு செய்து அவளை கொல்ல வாளுடன் புறப்பட்டான். எனினும் சுபார்சுவன் ஸ்ரீதோஷம் வரும் என கூறி தடுத்து விட்டான். இவ்வாறு தமது உணர்வுகளை பலர் முன்னிலையில் வெளிப்படுத்துவது என்பது ஒரு சாமானியனது இயல்பே அல்லவா? மேலும் ராவணன் நகைச்சுவை உணர்வு கொண்டவனாகவும் இருந்ததை அறிய முடிகிறது. யுத்தகலத்தில் சுக்ரீவனை கண்ட ராவணன், டேய், என் கண்ணில் பட்டதனால் கழுத்தில்லாதவன் என்று பெயர் பெறுவாய் என கூறி நகைத்தான். காரணம், சுக்ரீவன் என்றால் அழகான கழுத்துடையவன் என்ற அர்த்தம். இதேபோல் அனுமான் தன்னிடம் போரிட வருவதைக் கண்ட ராவணன், அட குரங்கே, என்னை அடி, ராவணனை அடித்தேன் என்ற புகழை பெற விரும்புகிறாய், அதை நான் ஏன் கெடுக்க வேண்டும் என்று எள்ளி நகையாடினான். எத்தனை பேரை இழந்தாலும் தன் சுபாவத்தை கைவிடாத அவனே சீதையிடம் வந்து மற்ற பெண்களை பலாத்காரமாக கொண்டு வருவதும் அவர்களை சேருவதும் ராட்சத வர்க்கத்தினரின் சுயதர்மம் என்று கூறும் இவனது கூற்று சரிதானா? ஒரு அரக்கனாக அது அவனுக்கு சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் மூவுலகையும் ஆண்ட சக்கரவர்த்தி. கொஞ்சம் யோசித்திருக்கலாம். என்ன, சரிதானே?